எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய அருளால் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், தந்திரங்கள், அழகான வழிமுறைகளை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கான நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மிஸ்ஸஸ் முத்து ஃபஹ்மிதா. இவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க. நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கில் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறந்த ஆளுமையாக, மிக சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அழகான தாயாகவும் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட ஜேர்னலிங், எழுதுவது எந்த அளவுக்கு நம்மளை எம்பவர் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பேச வந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா. வெல்கம். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அழகான வாழ்க்கை ஹெவன்சிக்கு ஃபஸ்ட்டாக நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்ஸ்? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால எல்லாரும் சுகமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிங். ஜேர்னலிங் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட தேவைகளையும் நம்ம செய்திகளையும் குறிப்பிடுகிறது. நம்ம தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆக்கப்பூர்வமான காரியங்கள் செய்யணும், அதுக்கும் ரொம்ப தேவையான விஷயங்கள்ல ஜேர்னலிங்கும் முக்கியமானதா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தேனா அப்படிங்கிற அத்தியாயமே குர்ஆன் ஆதாரமா எழுதி வச்சிருக்காங்க. பொதுவா மனசுல உள்ள விஷயங்கள் எல்லாம் மற்றவங்க கிட்ட சொல்லுவோம், இல்லைன்னா மற்றவங்க சொல்றதை கேட்போம், அப்படித்தானே? நம்ம என்னன்றத சொல்றதும் கேட்கறதும் ஈஸியா இருக்கு. ஆனா யாராவது அதை எழுதுவோமா? சொல்லுங்க, எழுதுவோமா? அது மாட்டோம் இல்லையா? ஏன்னா அது கஷ்டமா இருக்கு. அப்போ உங்க எண்ணங்களை தாட்ஸை எழுதுறதே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் போது மற்றவங்க கேட்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம எப்பவுமே நம்மளை பத்தி தான் பாக்குறோம், அடுத்தவங்களை பத்தி சிந்திக்க மாட்டிருக்கோம். அப்ப ஜேர்னலிங் நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா தேவையில்லாத எண்ணங்களை எழுத மாட்டீங்க, நல்லதே எழுத ஆரம்பிப்பீங்க. எழுதுறதோட முக்கியத்துவம் பாத்தீங்களா? நமக்கு எந்த எண்ணங்கள் வந்தாலும் எழுதுங்க. நதி எப்படி போகுதோ அது போல நம்ம எண்ண ஓட்டத்தை அது போல போக விடணும். நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். எந்த எண்ணம்னாலும் நம்ம எழுதணும். தொடர்ந்து எழுத எழுத இந்த நெகட்டிவ் எண்ணம் தானா நம்மளை விட்டு குறைய ஆரம்பிக்கும். எப்படின்னா, அதனால நமக்கு எந்த யூஸ்ல இல்லை அப்படின்னு உங்க மனசே உங்களை சரி செய்யும். ஒரு ப்ராப்ளம்னா ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுவோம். அப்படி எழுதும் போது ஸ்லோ திங்கிங் நமக்கு என்ஹான்ஸ் ஆகும். அது மூலமா பகுத்தறியும் தன்மை நமக்கு வரும். பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி போவோமே தவிர தேவையில்லாத சிந்தனை, பதட்டம், கவலை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். எழுதுறது ஒரு எஃபர்ட், அது ஒரு கலை. இன்னைக்கு நாம மற்றவங்களோட எஃபர்ட்டை புரிஞ்சிக்கவே மாட்டிருக்கோம், கஷ்டத்தையும் புரிஞ்சிக்க மாட்டிருக்கோம். ஏன்னா அந்த கஷ்டம் நம்ம படுறதே இல்லை, ஏன்னா நம்ம சொகுசா இருப்போம். அப்புறம் கொஞ்சம் எழுதி பாருங்க, எழுதுனா மனமானது ஒரு நிலைப்படும் இல்லையா? அப்ப மற்றதை நம்ம நினைக்க மாட்டோம். அதுவே நம்ம ஃபர்ஸ்ட் பழகணும். இது ரொம்ப சின்ன விஷயம் தான். வரிகள் நல்லது, அது நம்ம வாழ்க்கையை கண்டிப்பா உயர்த்தும். இதை தெரிஞ்சுதான் எத்தனையோ பேர் என்னென்னவோ எழுதுறாங்க. ஒரு புக்கு படிக்கிறதுக்கே நமக்கு இப்ப பிடிக்க மாட்டேங்குது, சோம்பேறித்தனமா இருக்கு. ஆனா எழுதுறது எவ்வளவு கஷ்டம். ஒரு வரி எழுதுறதுக்கு நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த எண்ணத்தை நம்மளோட எண்ணங்களை நம்மளால எழுத முடியல. அப்ப எப்படி என்னோட எண்ணங்களை நம்ம விஷயங்களா சொல்ல முடியும்? நம்ம எழுத ஆரம்பிச்சாதான் மற்றவங்க எழுதும் நமக்கு புரியும். நம்ம ஈஸியா ஒரு விஷயத்த குறை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். யார் என்ன பண்ணாலும் இதுல குறை, அதுல குறை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா முயற்சி பண்ணி இந்த காரியத்தை நீங்க செய்யுங்கன்னு சொன்னா செய்ய மாட்டோம். அப்படி ஒரு விஷயத்த செய்யாம குறை மட்டும் சொல்றது எல்லாமே இந்த எழுத்துக்கள் என்ன பண்ணும்? கண்டிப்பா தடுக்கும். இப்ப எல்லா எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. எழுதுங்க, எழுதுனா நல்லது, உங்களை அது மேம்படுத்தும், மனசுல அமைதியை கொண்டு வரும் அப்படிங்கிறது பல பேரோட கருத்தா இருக்கு.
ஜேர்னல் எப்படி பண்றது? பொதுவா நம்ம வந்து டைரி எழுதுறதுதான் சொல்லுவோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த ஜேர்னல் வந்து எங்க அம்மாவோட டைரி. அதுல அவங்க எழுதியிருந்தாங்க, இந்த பிறையில, இந்த தேதியில, இந்த கிழமையில எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தாங்க அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் அதை எழுதியிருந்தாங்க. சில பக்கங்களை திருப்பி நான் பாக்குறேன், அப்போ வந்து அதே மாதிரிதான், இந்த பெற, இந்த கிழமை, இந்த தேதி போட்டுட்டு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை போட்டிருந்தாங்க. அதுதான் முதல் முறையா நான் பார்த்தது. அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி நம்ம அழகான தருணங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், எழுதி வைக்கலாம். இது ஒரு வேலையை நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. எப்படி நம்ம அன்றாட பணிகள் நம்ம செய்யறோமோ அது போல தினமும் செய்யணும். அதாவது ஒரு நாள் நம்ம ரொம்ப பிஸியா இருப்போம், அப்போ எழுத தோணாது. அப்படிங்கும் போது நம்ம எழுத வேணாம், விட்டுறலாம். ஏன் சொல்றேன்னா, ரொம்ப ரொம்ப கருணை காட்டுறது யாருக்குன்னா நமக்கு தான். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாம் வேணாம், நம்ம லீவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு வந்து உட்கார்ந்து நான் எழுதலாம், என் மனசுல உள்ளதெல்லாம் இப்ப எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நேரம் கிடைக்கிறோ, அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உட்கார்ந்து எழுதுங்க. என்னெல்லாம் எழுதலாம்? உங்களோட கோல் எழுதுங்க. இல்லப்பா எனக்கெல்லாம் கோலே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சாதாரணம் தான். நம்ம வந்து சின்ன சின்ன கோல்ஸ் வச்சுக்கலாம். இப்ப நம்ம செய்யக்கூடியது, இப்போ ஒரு நாளைக்கு நான் ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கோலா செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டார்கெட் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அது செஞ்சு முடிச்சிருவோம். அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுல ஓகே நானும் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வந்து ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். நம்ம கொடுக்கறதுலயே ரொம்ப முக்கியமானது சந்தோஷம் தான். நம்ம அது நம்ம கொடுக்கறதே கிடையாது. அது கொடுத்தாலே நம்ம நல்லா ஆயிடுவோம். அது நம்ம வெளியே தான் தேடிட்டு இருக்கோம், ஆனா அது நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தங்களுக்கும் அது கிடைக்கும். அடுத்து என்ன எழுதலாம்? நம்ம வழிகள் எழுதலாம். வழிகள் வந்து சின்னதாவும் இருக்கலாம், பெரியதாவும் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை வந்து நம்ம வந்து அதுல எழுதும் போது என்ன ஆகும்னா, நம்ம வழிகள் வந்து குறையறத நம்ம வந்து கண்கூடா பார்க்க முடியும். நான் இதெல்லாம் எழுதுறேனே, யாராவது பார்த்தா என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம என்ன பண்ணலாம், கிழிச்சு போட்டுடலாம். அது யாரும் பார்க்க வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து நம்மளோட சந்தோஷங்களை எழுதலாம். நம்மளோட மூமெண்ட், நம்ம வெளியில போறது, இப்ப நமக்கு ஏற்பட்ட எவ்வளவு சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து வந்திருப்போம். சில பேருக்கு ஒவ்வொரு நாளுமே சந்தோஷங்களா இருக்கும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், எழுதி வைக்கலாம். அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம எழுத்து வடிவுல கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவோம். இப்ப வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, நம்ம டூர் போறதை சொல்லலாம். இப்ப எனக்கு டூர் போக ஆசையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து எப்படி போலாம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். நம்ம அப்புறமா போய்க்கலாம், இப்ப நம்ம என்ன செய்யணும், அதை எழுதணும். எழுதிட்டு அதை பிளான் பண்ணணும். நடக்குதோ இல்லையோ, நீங்க போன திருப்தி நமக்கு அது கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த டூர் போறதுக்கான எஃபர்ட்டை போடுவோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, நம்மளை பத்தி எழுதலாம். நான் யாரு? மத்தவங்க சொல்லுவாங்க இவங்க அமைதியான பிள்ளை, அதிகம் பேச மாட்டாங்க அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இவங்க கோபக்காரி, விளையாட்டு பிள்ளை, எதையுமே சீரியஸாக எடுக்க மாட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன இருக்கும், உண்மையாவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பயப்படக்கூடிய சுபாவமா கூட இருப்பாங்க. இப்படி பல பேர் பல விதமா வந்து நம்மள சொல்லுவாங்க. ஆனா உண்மையே நம்ம யாருங்கிறது நமக்கு தான் தெரியும், இல்லையா? இப்போ ஒரு வார்த்தை கூட நம்ம பேசுவோம். நம்ம ஆண்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம மனைவிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இதேதான் நமக்கும் பொருந்தும். நம்ம யாருங்கிறது நம்ம ஹஸ்பண்டா கேட்டதும் தெரியும். ஆனா நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, நம்மள வந்து நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. எப்பவுமே எல்லாரோட அம்மா அப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. நான் ஹஸ்பண்ட் வந்து எப்படி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வித்தியாசமா தான் சொல்லுவாங்க. இது எல்லாரும் வீட்லயும் உள்ளதுதான். ஆமாவா? கரெக்டா நான் சொல்றது? அது மாதிரிதான். இப்ப என்ன ஆச்சுன்னா, துரதிருஷ்டவசமா நம்ம யாருன்னு மத்தவங்க சொல்லி நம்ம கேட்கிற நிலைமையில தான் இருக்கும். எப்படின்னு பாக்குறீங்களா? உதாரணத்துக்கு ஒரு குட்டி யானை எடுத்துக்கலாம். குட்டி யானை என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய சங்கிலி போட்டு கட்டி வைப்பாங்க. அது வந்து இழுத்து இழுத்து பார்க்கும், அதுக்கு வந்து போக முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். இதுவே பெருசா வளர்ந்துரும் பாருங்களேன், அப்போ நூல் போட்டு தான் கட்டி வைப்பாங்க. ஆனா அது அங்கேயேதான் இருக்கும். அது என்ன நினைச்சுக்கிறதுன்னா, நம்ம சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க, அவ்வளவு மூவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. உண்மை என்ன தெரியுமா, அது யானைங்கிறதே மறந்து போச்சு. அதுதான் உண்மை. அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனம், தைரியம், மனோபலம், நம்பிக்கை, துணிச்சல், இப்படி எல்லாமே நமக்கு தெரிய வரும். நமக்குள்ளதான் அது எல்லாம் இருக்கு. அது எப்போ தெரிய வரும்னா, நம்ம எழுதும் போது அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அப்படியே ஏத்துக்கிறது. ஆமா நான் இப்படிதான் இருக்கேன்,
நான் இது மாதிரி தான், என்னோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறது. அப்படி நம்ம ஒத்துக்கிட்டு பண்ணும்போது முரண்பாடுகள் வந்து நீங்கும். இதனால பல மாற்றங்கள் வந்து நமக்குள்ள வரும். அது என்ன முரண்பாடு? நான் என்னை பத்தி எப்படி பாக்குறேன், நம்ம எப்படி பாக்குறோம்? நம்மள வந்து பல பேருக்கு என்னன்னா நம்மள வந்து நமக்கே பிடிக்காது. எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, என்னோட உடல் அமைப்பு சரியில்லை, கலர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பாக்குறோம். இதெல்லாம் நமக்கு எப்படி வருதுன்னா நம்ம அறிவு மூலமா தான். நம்ம எது கண்ணில் பாக்குறோமோ கேட்கிறோமோ வந்து அது மூலமா அடுத்தவங்களை பாக்குறோம். அவங்க நல்லா இருக்காங்க, அப்ப நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோடது இதுவும் டவுன் ஆயிடுறாங்க. ஆனா அல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்க குரான்ல, இப்ப இருக்கிற நம்ம 800 கோடி மக்களையும் தான் அல்லாஹ் வந்து ஒரே ஆன்மால இருந்து நீங்க படிக்கப்பட்டவங்க தான் சொல்றோம். நீங்க எல்லாம் ஒரே மனித சமுதாயம் தான் அப்படிங்கிறோம். உங்களுக்குள்ள நீங்க உயர்வுத்தாழ்வு பார்க்காதீங்கன்னு சொல்றோம். இது மனிதர்களுக்கு மட்டும் அவன் சொல்லல, நமக்கும் தான் சொல்றான். ஏன்னா அல்லாஹ் அத்தீன்ல 4வது வசனத்துல சொல்றான், உங்களை வந்து நான் அழகிய அமைப்புல படைச்சிருக்கேன்னு அவன் சொல்றான். யார் சொல்றா? இத படைச்சவனே தான் சொல்றான், நான் உங்களை அழகிய அமைப்பில் படைச்சிருக்கேன். நம்ம என்ன சொல்றோம்? இது சரியில்லப்பா, இது கரெக்டா இல்ல, இது எனக்கு அது இல்ல, அல்லாஹ் படைச்சவனுக்கு தெரியல, இன்னும் கொஞ்சம் ஹைட்டான வச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒல்லியா வச்சிருக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் அப்படி நம்ம வந்து என்ன சொல்றோம்? நம்ம அறிவுரை கொடுக்குறோம், இந்த மாதிரி என்ன படைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றா. உண்மை என்னன்னா அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு என்ன தேவையோ, அதாவது அவனுக்கு பிடிச்ச மாதிரிதான் நம்மளை படிச்சிருக்கான். ஆமாவா? எஸ். அவன் எப்படி விரும்புறானோ அப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தங்களுமே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து நம்ம ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இப்படி நம்ம ஏத்துக்கும் போது அல்லாஹ்வோட திருப்தியை வந்து கண்டிப்பா நம்ம பெறுவோம். இன்னும் நம்ம ரொம்ப அழகா இருப்போம். சொல்லுவாங்க இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம உள்ள வந்து எவ்வளவு தூரம் அழகாகுதோ, எவ்வளவு தூரம் திருப்தியா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லா இருப்போம், ரொம்ப சூப்பரா இருப்போம். ஆனா இப்ப எங்க நம்ம யோசிக்கவே விடுறது இல்ல, திருப்தியே கிடையாது நமக்கு. நம்மள அப்படியே ஓட ஓட வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். என்ன கிடைச்சா நமக்கு திருப்தி ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முடிவே இல்லை. நம்மளா பார்த்து நமக்கு ஓகே எனக்கு போதும் நம்ம சொன்னாதான் தவிர அது நடக்க போறது இல்லை. சோ வந்து நம்மளே திருப்தி அடைஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம், நல்ல வார்த்தைகள். எனக்கு என்ன தேவையோ அதை பெற தகுதி எனக்கு இருக்கு அப்படின்னு நல்ல வார்த்தைகள் மூலமா அந்த திருப்தியை நம்ம கொண்டு வர முடியும். இன்னும் சில இதை பார்க்கலாம், நமக்கு என்ன தோணுதோ அதை எழுதிட்டு அதுல இருக்கிற எதிர்மறையான கருத்துக்களை எப்படி நேர்மறையா மாற்ற முடியும் அப்படிங்கிறத மாத்தி எழுதிக்கிறது. இதுவும் நல்ல நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். நம்ம உட்கார்ந்து எழுதக்கூடிய இடம் எப்படி இருக்கும்னா நம்ம மனசுக்கு அமைதி தரக்கூடியதா இருக்கணும். அப்புறம் எனக்கு என்ன வேணுமோ அதுல மட்டுமே கவனம் செலுத்தணும். எனக்கு என்ன வேணும், நம்ம பாக்குறப்ப நமக்கு என்ன வேணும், எல்லாத்துக்கும் வந்து நல்ல பீஸ்ஃபுல் லைஃப் வேணும், எல்லாரும் நல்லபடியா இருக்கணும், நம்ம வீட்டுல உள்ளவங்க நல்லபடியா இருக்கணும், அப்படிதான் நம்மளும் கண்டிப்பா நல்லபடியா இருப்போம். அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான வந்து முயற்சி நம்ம பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். நமக்குள்ள நம்மளை பார்க்க நம்மளோட தேவைகள் வந்து நமக்கு தெரிய வரும். பிளஸ் நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கு, எங்கிட்ட அதான் என்னெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம இருக்கக்கூடியவங்களா இருப்போம். பிளஸ் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதுல மட்டும் கவனம் செலுத்தும் போது அது வந்து நம்மளை தேடி வரும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளையும் தேடும் அப்படின்ட்டு. நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் தேடும் போது கண்டிப்பா அதுவும் நமக்கு கிடைக்க பெறுவோம். உதாரணத்துக்கு நம்ம சொர்க்கம் போகணும்னு தான் எல்லாத்துக்கும் ஆசை, ஜன்னா தான் எல்லாத்துக்குமே ஆசை. நம்மளோட கோலே என்னது? ஜன்னா தான். அப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தருமே முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து என்ன வேணும், ஜன்னாக்கு போறதுக்கு எனக்கு என்ன வேணும், நான் என்ன செஞ்சா ஜன்னாக்கு போவேன் சொல்லுங்க. கேக்குதா? நல்லதா செய்யணும், எல்லாம் நன்மையா நல்லதா நினைக்கணும், நல்லதா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். கரெக்ட், நீங்க சொல்ற ரொம்ப சரி. அல்லாஹ் வந்து ரொம்ப சரியா சொன்னீங்க. அது மாதிரிதான் அது என்ன தேவையோ ஓகே அதுதான் அந்த மாதிரி செயல்கள் நம்ம செய்யணும். பிளஸ் வந்து அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்து அதுக்கான என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அதை நம்ம செய்யணும். இப்படி செய்யும் போது அது வந்து நம்ம கவனமா அதுக்கு கவனம் கொடுக்கலாம், நம்ம சிந்திக்கலாம், நாள் பூரா யோசிக்கலாம். அதுக்கான வழிகள் நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிடைக்க பெறுவோம். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நரகம் வேணாம் நம்ம சொல்லுவோம். சொர்க்கம் வேணும், நரகம் வேணாம். நம்ம வந்து இந்த வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ண வேணாம். சொர்க்கம் வேணும்னு சொன்னாலே நமக்கு போதும். எது வேணுமோ அதை மட்டும் நம்ம சொன்னாலே போதும். வேணாங்கிறது அது பாட்டுக்கு அது போயிடும். அதை பத்தி நம்ம கணக்குல எடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
இது மாதிரி தான், இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான். இது மாதிரி நம்ம லைஃப்ல ஒவ்வொன்றையும் எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து சுகவீனமா இருப்போம், நம்ம என்ன சொல்லுவோம், நோய் சரியா போகணும்னு சொல்லுவோம். நம்ம அப்படியே வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வேணாம், நான் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும் அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். இப்போ பிள்ளைங்க வந்து சொல் பேச்சு கேட்கலாம், என் சொல் பேச்சே கேட்க மாட்டிருக்கான் அப்படி மாதிரி சொல்ல வேணாம். இந்த பிள்ளைக்கு வந்து நல்லபடியா இருப்பாங்க, நல்லபடியா சொல்ல கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். என் சொல்ல நல்லபடியா நீ கேளு அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை சொல்லலாம். இந்த மாதிரி சில சில வார்த்தைகள், இந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை மாற்றும் போது அதுக்கு வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், வார்த்தைகள் வந்து ரொம்ப வலுவானது. குர்ஆனே அல்லாஹ் வந்து வார்த்தையா தான் கொடுத்துருக்கான் நமக்கு, இல்லையா? ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப பலம் உள்ளது. அது நம்ம வாயில ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பதிவு செய்யப்படுது. எப்படி நம்ம மலக்குகள் வந்து நம்ம தோல்ல இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க. அது பாசிட்டிவா இருந்தாலும் பதியப்படும், நெகட்டிவா இருந்தாலும் பதியப்படும். அப்படிங்கும் போது நம்ம வந்து நல்ல வார்த்தைகளவே கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். ஒரே நாள் இது மாறுமானா கண்டிப்பா கிடையாது, ஆனா நிச்சயமா அது மாறும். நம்ம பழக பழக நமக்கு அதுவுமே வரும். அதான் சொல்லுவாங்கல்ல, சீக்கிரமும் கை பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். சோ நம்ம பழகலாம், பழக பழக எல்லாமே நமக்கு சாத்தியப்படும். அதே மாதிரி நம்ம கேட்கிற விஷயங்களும் நமக்கு இருக்கு. கண்டிப்பா அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தரக்கூடியவனா இருக்கான். நம்மளோட பொறுப்பு, அட்வைஸ், எஜுகேஷன், ஹாபி, நல்ல செய்திகள் எல்லாமே நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறது கேட்டு அதை நம்பணும். நமக்கு கண்டிப்பா அது கிடைக்கும்னு நம்ம உறுதியாவும் இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது. ஒண்ணு கேட்டுட்டோம், நம்ம யார்கிட்ட கேட்கிறோம், நம்ம யார்கிட்ட நம்ம துவாவை கேட்கிறோம், எனக்கு இது வேணும் நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்னா அல்லாஹ் ரஹ்மான்கிட்ட கேட்கிறோம். அவன் தரக்கூடியவன் தானே, அவனால இதுதான் முடியும் இதுதான் முடியாதுன்னு எதுவும் இருக்கா? அவனுக்கு வரைமுறை இருக்கா? நான் கேட்டா எல்லாமே தரக்கூடியவன் தானே அவன். அப்படிங்கும் போது நம்ம தாராளமா கேட்கலாம் இல்லையா? என்ன வேணாலும் கேட்கலாம், நான் இதை ரப்பிட்ட கேட்கிறேன் அப்படிங்கும் போது தாராளமா நம்மளோட வந்து பாயிண்ட்ஸ், நம்ம தேவைகளை நம்ம கேட்கலாம். நம்மளோட எல்லா இதுவும் கேட்கறதுக்கு தகுதியான அவன் தான். அவன்கிட்ட நம்ம அனைத்து தேவைகளும், எல்லா தேவைகளும் நம்ம கேட்கலாம். கண்டிப்பா அவன் தரக்கூடியவனா இருக்கான். ஓகே, அடுத்து நம்மளை நாமளை ஊக்குவிக்கணும். எப்படி? பாசிட்டிவ் வார்த்தைகளை பேசணும். அல்லாஹ் இப்ராஹிம்ல 24வது வசனத்துல சொல்றான், நல்ல வார்த்தைக்கு நல்ல மரத்தை ஓப்பா சொல்றான். அது வானலாவி உயர்ந்திருக்கும், அதன் கிளைகள் பூமியில் ஆழமாக பதிந்திருக்கும். அந்த மரம் எப்பவுமே எந்நேரமே நல்ல பலன்களை கனிகளா கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்றான். அப்ப அந்த வார்த்தைகளோட மகிமையை பார்த்தீங்களா? நல்ல வார்த்தைகளோட மகிமை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கான். சோ வந்து வார்த்தைகளை வந்து சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது. எப்பவுமே வந்து வார்த்தைகள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வாயில வர ஒவ்வொரு வார்த்தைக்குமே நம்ம தான் பொறுப்பு. இதை நம்ம யாரையும் சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை இவங்கதான் சொன்னாங்க அவங்கதான் சொன்னாங்க நம்ம சொல்லவே முடியாது. நம்மளோட எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அது நம்ம தான் பொறுப்பு. அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லுவோம், இல்ல நான் கோபத்துல பேசிட்டேன், என்ன பேசுனேன்னு தெரியாம பேசிட்டேன், எனக்கு வந்து அந்த நேரத்துல என்னன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடியவங்களா இருப்போம். நம்ம கேள்வியும் பட்டிருப்போம். அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஏன்னா நமக்கு நம்ம தான் பொறுப்பு. அப்படிங்கும் போது நம்ம வந்து கவனமா பேசக்கூடியவங்களா இருக்கணும். ஏன் இந்த கவனம் நமக்கு வரமாட்டிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பிரசன்ட்லயே இருக்கிறது கிடையாது, பழைய கவலைகள்ல மூழ்கி இருக்கிறது, இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தி பயத்துல இருக்கிறது. அதனாலதான் நம்ம பிரசன்டே வந்து நம்ம விட்டுறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்க முகத்தை பின்பக்கம் திருப்பாதீங்கிறான். நம்ம போனது வந்து நம்ம மாத்த முடியாது, அது யாருக்குமே மாறாது. எனக்கும் இல்ல உங்களுக்குள்ள யாருக்குமே வந்து பழசா வந்து மாத்துற சக்தி யாருக்குமே கிடையாது. அது முடிஞ்சு போச்சு, அது நம்ம வந்து ஒத்துக்கணும். ஆமா நடந்துருச்சு, அது முடிஞ்சு போச்சு, நானே தப்பு செஞ்சுட்டேன், ஆமா நான் செஞ்சுட்டேன், இனி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தவறை இனி நான் செய்யாம நான் பாத்துக்கலாம். அதுக்கான இது எனக்கு இருக்கு இல்லையா? நம்ம வந்து பாத்துக்கலாம் அது. ஏன்னா அதுக்கு நம்ம தானே பொறுப்பு. இப்ப தவறுதலா ஒரு காரியம் செஞ்சுட்டா அதை எப்படி மேம்பட செய்யலாங்கிறத நம்ம கத்துக்கலாம். நம்ம டிரைவிங்கே பண்றோம், சப்போஸ் போய் நம்ம விழுந்துடுறோம், ஏன்னா வந்து சம்டைம் அது நடக்கிறது தான், எல்லாத்தையுமே வர்றது. அப்ப நம்ம கவனமா போகலாம். ரோட்ல போறப்ப கவனமா போறது, சிக்னல் பார்த்து போறது, மிரர்ல வந்து சைட்ல யாரும் வராங்களான்னு பார்த்து போறது, ஸ்லோவா கொஞ்சம் போறது, இதெல்லாமே வந்து நம்ம சேஃபா போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி தான் நம்ம லைஃப்ல ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம போற பாதை வந்து பயணிக்கிற இடம் வந்து நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நிலைமை எப்படி, அதுக்கு வந்து எனக்கு என்ன வேணும். ஸோ சம்டைம் வந்து நமக்கு சில விஷயம் தெரியாம இருக்கலாம், அதை நம்ம கத்துக்கலாம். நம்ம கத்துக்கிட்டு நம்ம மேம்பட்டு அதை செய்யலாம். அப்படிங்கிற போது தவறுதல் அதுல வந்து வர வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நம்மளே மேம்படுத்திக்கிறது.
நம்மள வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறது எல்லாமே சொல்லிக்கலாம் அதுல. அப்படிங்கும் போது தவறுகள் வந்து திருப்பி நம்ம செய்ய மாட்டோம். அதே மாதிரி எதிர்காலத்தை பத்தி பயம், அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பலவித பயங்கள் வந்து நமக்கு வருது. நாளை வந்து எதிர்காலம் எப்படின்னா, நம்ம வந்து நாளை நம்ம பார்த்ததே கிடையாது, நமக்கு அது தெரியாது. நம்ம அப்ப இருப்போமான்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம இப்ப இருக்கிறது வந்து இப்பதான், இப்ப 8, 7 இந்த டைத்துல தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுதான் எனக்கான நேரம், இதுதான் எனக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்த ரஹ்மத். அது இந்த நேரத்தை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன், அதுதான் நாளைக்கு எனக்கான நேரமா இருக்கும்னா. இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை வந்து நேற்று செஞ்சதுனால தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் உங்களோட. நான் இதுக்கான முயற்சி நான் நேற்றுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் பண்ணாதான் நாளைக்கு நான் என்னால செய்ய முடியும். அப்படிங்கும் போது நம்ம இன்னைக்குதான் பார்க்கணும், நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நடக்கும். நம்மள முயற்சியையா நம்ம தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு பயன் வந்து நிச்சயம் கிடைக்கும். அடுத்து நம்ம வார்த்தைகளை பார்த்தோம். இன்னும் சில அஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன வார்த்தைகள்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னா, நான் அழகானவள், ஏனெனில் என்னை படைத்த இறைவன் அழகானவன். நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லிக்கும் போது நமக்குள்ள வந்து ஒரு கான்பிடென்ட் வரும். ஓகே, அல்லாஹ் வந்து அழகானவன், என்ன அழகாதான் படைச்சிருக்கான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா மத்தவங்க நம்மளை சொல்லணும்னு நினைக்கிறோம். அது தேவையில்ல, நம்மளே நம்மளை சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம கேட்கறது நமக்கு நடக்கும் இல்லையா. அல்லாஹ் ரஹ்மான் தரக்கூடியவனா தானே இருக்கிறான். அதே மாதிரி நம்ம எண்ணங்களை சீராக பராமரிப்பதற்கு நான் தகுதியானவள், என் தேவைகளை கேட்பதற்கு நான் தகுதியானவள், ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தோடு என் வாழ்க்கையின் செயல்களை அணுகுவதற்கு நான் தகுதியானவள், என் உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக அனுபவிக்க நான் தகுதியானவள், இறைவன் எனக்கு வழங்கிய அனைத்து அருள் வளங்களையும் மனதார தினமும் அனுபவிக்க நான் தகுதியானவள். இந்த மாதிரி அழகான பாசிட்டிவ் தாட் நிறைந்த வார்த்தைகளை வந்து நீங்க சொல்லக்கூடியவங்களா இருந்தோம்னா, நாம சொல்லக்கூடியவங்களா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து ரொம்ப மேம்படும். இதுக்காக வேண்டிய அஃபர்மேஷன் வந்து ஹெவன்ஸில் அஃபர்மேஷன் கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து போயிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் விருப்பமுள்ள சகோதரிகள் வந்து கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வந்து நல்ல வார்த்தைகள் வந்து நம்மள வந்து மேம்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, நன்றி செலுத்துதல். அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம்ல 7வது வசனமா, நீங்க நன்றி செலுத்தினால் நிச்சயமா நான் என் அருளை அதிகமாக்குவேன். நம்ம நன்றி சொன்னோம்னா அல்லாஹ் என்ன சொல்றானா, நான் இன்னும் அதிகமாக்கி தருவேன்னு நமக்கு சொல்றான். உதாரணத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து நம்ம பிள்ளைய கொடுத்திருக்கான். அல்லாஹ் நம்மளும் பிள்ளையா இருக்கிறோம், நமக்கும் பிள்ளைகளை கொடுத்திருக்கான். அல்லாஹ் இதுல இருந்து நான் எப்படி நன்றி செலுத்தலாம் அப்படின்னா, அல்லாஹ் தன் அருள்கொடைக்கு நம்ம வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து அழகான கல்வி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம நல்ல உணவு கொடுக்கறது, அவங்கள சூழ்ந்திருக்கக்கூடிய தீய காரியத்தை விட்டு அவங்களை பாதுகாக்கிறது. உலகம் எப்படி போகுது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம இருந்த காலம் மாதிரி இந்த இப்போ உள்ள லைஃப் இல்லை. அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைங்களை வந்து பாதிக்குது. நம்மளையும் சரி எல்லாத்தையுமே தான் வந்து பாதிக்கக்கூடியது. அதுக்கு அப்ப அதுல இருந்து நம்ம வந்து எப்படி பாதுகாக்கலாம் நம்ம பிள்ளைங்களை அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து அவங்க நல்ல விஷயங்கள் செய்யும் போது அவங்களை ஊக்குவிக்கிறது. வழி மாறி போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அது என்ன செய்யணும், நம்ம அவங்கள கண்டிக்கணும். கண்டிப்பா கண்டிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம், அது இறைவனுக்குரிய பழக்கம், இறைவனோட பண்பாவும் இருக்கு. நம்மளும் அதை கண்டிப்பா செய்யணும். தேவைப்பட்டு அவன் பயன்படுத்திக்கணும். அதை நம்ம என்ன நினைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க நம்ம கடமைன்னு சொல்றோம். ஆனா இது கடமை மட்டும் கிடையாது, இதுவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதாவும் இருக்கு. இந்த உதாரணம் மூலமா இந்த உதாரணம் மூலமா நன்றிங்கிற வந்து நம்ம சொல்றது வந்து வார்த்தை மட்டும் கிடையாது, அது செயலையும் நம்ம காட்டணும். இன்னொரு உதாரணம் பார்த்தாங்கன்னா, நம்ம டீச்சர்ஸ் எடுத்துக்கலாம். டீச்சர்ஸ் வந்து நமக்கு கல்வி கொடுக்கறவங்களா இருக்காங்க. பதிலுக்கு நான் எப்படி அவங்களுக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சொல்லி கொடுத்ததை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது, நம்ம கற்றுக்கிட்டது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றது, பிளஸ் வந்து நம்ம வந்து அதை வழிமுறைப்படுத்து நம்ம வாழ்க்கையில வந்து செயல்படுத்தி காட்டுறது. அதுதான் நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து நன்றி செலுத்துறதா அமையும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஆசிரியருக்கு நன்றி செலுத்துறவங்களா இருப்போம் அல்லாஹ்வுடையனால. இப்படி நன்றி செலுத்தக்கூடிய நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஃப்ரெண்ட்லினா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும், அனுசரணையா இருக்கணும். உதவினா பாத்தீங்கன்னா தெரியாததை சொல்லி கொடுக்கறது, தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது. நிறைய பேருக்கு திறமைகள் இருக்கும், அவங்க வசதிகள் இல்லாம இருக்கும். அப்போ அவங்க வசதி வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது.
சில பேருக்கு வசதி இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறது. சில பேர் வந்து இயலாமையில இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம உடலால செஞ்ச உதவி செய்யறது, வயசானவங்க இருந்தாங்கன்னா சமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நம்மளால முடிஞ்சதை வந்து எடுத்து கொடுக்கறது. இது வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், நம்ம ஒவ்வொருத்தர்களும் அப்படி இருக்கணும். அடுத்து வந்து நேர்மறையான வார்த்தைகள் பேசணும். இப்ப நம்ம பார்த்தோம் நேர்மறையான வார்த்தைகள் இப்ப பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இதுல முக்கியமான வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது என்னன்னா செல்ஃப் டாக். நான் எனக்குள்ள என்ன பேசிக்கிறேன், அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் எனக்கு வராது, நான் இப்படிதான்ப்பா சொதப்பிட்டே தான் இருப்பேன், இதான் என்னோட பழக்கமா இருக்கு, நம்ம நமக்குள்ளேயே பேசிப்போம். நீங்க வேணா பாருங்களேன், உங்களுக்குள்ள நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு கொஞ்சம் பாருங்க, அதை எழுதி வேணா பாருங்க. அதுல தெரியும் நம்ம எப்படி நம்ம நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறது வந்து எழுதும் போது நமக்கு தெரியும். செல்ஃப் டாக் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம பாசிட்டிவா மாத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அன்பா இருக்கணும். அன்பா இருக்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எங்க அம்மா அப்பாவுக்கு அன்பா இருப்பேன், என் தம்பி தங்கச்சிக்கு அன்பா இருப்பேன். இப்போ நம்ம அப்படிதான் இருக்கோம், நம்ம ஃபேமிலி தான் நம்ம அன்பா இருக்க தகுதி. ஆனா அப்படி கிடையாது. அல்லாஹ் படைச்ச ஒவ்வொரு மனிதர்களுக்குமே நம்ம அன்பா தான் இருக்கணும். இப்போ எங்க அம்மா வந்து என் பக்கத்துல இப்ப இல்ல, இப்போ எனக்கு எங்க அம்மா வயசே நிறைய பேர் என்னை சுத்தி இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்க கிட்ட நான் வந்து நல்லபடியா பேசி பழகி இருக்கிறது. இன்னொன்னு அல்லாஹ் ரஹ்மான் சொல்றான், நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு பிரதிபலன் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. நம்ம என்ன செய்யறோமோ அது வந்து ஒரு பைசா கூட குறையாம நமக்கு அப்படியே திருப்பி வரும், இன்னும் அதிகமா வரும். அவன் கருணையாளன் இல்லையா, நமக்கு நிறைய அடையலி கொடுப்போம். அப்படிங்கும் போது அன்பா இருக்கிறது. இப்ப நான் எனக்கு வந்து ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா திருப்பி உதவி வந்து அவங்களுக்கு தான் நான் போய் செய்வேன் அப்படின்னு கிடையாது. அவங்க வயசுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு தகுதியானவங்க, நம்ம உதவி செய்ய வந்து ஓகே இவங்களுக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு மனசுல படுவோம் இல்லையா, எல்லாத்துக்கும் உதவி செய்யலாம். பாகுபாடு நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அன்பு எல்லாத்துக்குமானது. அன்பு வந்து எப்படின்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க 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 என்ன செய்யும், நமக்கு வந்துகிட்டே இருக்கும். திருப்பி நம்ம அன்பை நிரப்பணும், கொடுக்கணும், திருப்பி நம்ம நிரப்பணும், கொடுக்கணும். இல்ல அன்பு காலியா போச்சு நம்ம வந்து என்ன ஆகும், வெறுமையாயிடும், நம்ம லைஃப் நல்லா இருக்காது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சோர்வா இருக்கேன், நிறைய வார்த்தைகள் வருது இப்போ, புதுசு புதுசு வார்த்தைகள்லாம். மன சோர்வு, மன அழுத்தம், மன அயற்சி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. இது இல்லாம ஏன் எதனால அப்படின்னா அவங்க அன்பு காலி ஆயிடுச்சு, அதை ஃபில் பண்ணல. இந்த ஃபில் பண்ண அன்பை அவங்க காலி பண்ணல. நம்ம என்ன பண்ணலாம், அன்பை கொடுக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம், மறுபடியும் கொடுக்கலாம். இது அப்படியே ரொட்டீட் பண்ணிட்டே இருக்கலாம் சுழற்சி முறையில இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து குறை சொல்றது நிறுத்தணும். குறை சொல்றது நிறுத்தணும், எல்லாரும் நிறுத்தணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். அது நம்ம சொல்லுவோம், நான் சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் எல்லாமே நான் சொல்லுவேன், இது நீ சரி தப்புன்னு நான் சொல்லுவேன், அப்பதான் அவங்களுக்கு தெரியும் பாங்க. அப்படி அவசியம் கிடையாது. 100% யாருமே பெர்ஃபெக்டா யாருமே கிடையாது. நானும் இல்ல, நீங்களும் இல்ல, யாருமே இல்ல. அல்லாஹ் ரஹ்மான் அவன் மட்டும் தான் பெர்ஃபெக்ட் உலகத்திலேயே. பொதுவா நம்ம யாருமே கிடையாது. மனிதர்கள்ல வந்து 100% இவங்க ரொம்ப கரெக்டா எல்லாமே செய்வாங்க, நம்ம யாரையும் நம்ம சொல்ல முடியாது. அப்ப இதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்லையா. இன்னொன்னு அல்லாஹ் சொல்றான், எங்கேயுமே வந்து நீ குறைய சுட்டி காட்டு, கோபப்படு அப்படின்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றான், நீ சகிச்சிக்கோன்னு சொல்றான், பொறுத்துக்கோன்னு சொல்றான், அன்பா இருன்னு சொல்றான், அனுசரணையா இருன்னு சொல்றான், பாதுகாத்துக்கோன்னு சொல்றான், உதவி செய்யுன்னு சொல்றான், நான் கொடுத்தது நீ மத்தவங்களுக்கு நீ கொடுன்னு சொல்றான். இதெல்லாம் யார் சொல்லியிருக்கானோ அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான். இது எங்கேயாச்சும் வருதா, நீ எரிச்சப்படு, கோபப்படு, குறை சொல்லி திருத்துன்னு எங்கேயாச்சும் வருதா? நம்ம செய்யணும், நம்ம செஞ்சதை பார்த்து அவங்க திருந்துவாங்க. அப்படித்தான் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்றாங்க, அவங்களோட பணியாளர்கள் வேலை பார்த்தவங்க ஒரு தடவை கூட நபியை வந்து எனக்கு குறை சொன்னதே கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்மளாம் யாரு, அவங்க உம்மத்து இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும் கேட்டா, நபி வழிதான் நான் இருப்பேன், நபி அவங்கதான் எனக்கு உயிர், அவங்க பேச்சதான் நான் கேட்பேன், மற்றபடி யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்போம். ஒன்னை எடுத்து ஒன்ன விடுறது ரொம்ப பெரிய தப்பு. எடுத்தா நம்ம முழுசா எடுக்கணும், முழுசா நம்ம நுழைஞ்சோம். இஸ்லாத்துல முழுமையா நுழைங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வோட வார்த்தையா இருக்கு. ஒரு கால் வச்சுட்டு ஒரு கால் பின்னாடி வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. அதை நம்ம பண்ண வேண்டாம், அது நமக்கு தேவையும் இல்லை. திடீர்னு திருந்த சொன்னா எப்படி மாறுது, குறை சொல்ல நிறுத்தணும், திடீர்னு நான் இப்படி நிறுத்துன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், இதுக்கும் அல்லாஹ் எனக்கு வழி காட்டுவான், அவன்கிட்டயே ஒப்படைப்போமே, அவன் மன்னிக்க கூடியவன் தானே.
எல்லாம் மன்னிக்கப்படும். நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாமே மன்னிக்கப்படும். அதான் சொல்றல, நீ என்ன தப்பு செஞ்சா நீ எங்கிட்டவா, நான் உனக்கு மன்னிப்பு தரேன்னு சொல்றானா இல்லையா? அதுதான் காத்துட்டு இருக்கான்ல நமக்காக. 2 கை விரிச்சு காத்துட்டு இருக்கான். அவனோட கசானா ரொம்ப பெருசு. நம்ம தான் கேட்க மாட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? கேட்டா நமக்கு கிடைக்குமான்னு சந்தேகம். எனக்கெல்லாம் கிடைக்குமா, எனக்கெல்லாம் நடக்குமா, சந்தேகம் வேண்டாம். அது ஷைத்தானோட குணம். சந்தேகம் நமக்கு தேவையே கிடையாது. மோமின் எப்படி இருப்பான்னா நம்பிக்கையோட இருப்பான். எப்படி நம்பிக்கை? எப்படிப்பட்ட நம்பிக்கையில இருப்பான்? உறுதியான நம்பிக்கையில இருப்பான். சோ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அப்படிதான் இருக்கும். நம்மளாம் மோமின் இல்லையா? அல்லாவோட அடியான் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கலாம். அடுத்து மத்தவங்க ஜட்ஜ் பண்றது, அதாவது அவங்கள தீர்ப்பு செய்யறது. இவங்க இப்படிதான் ஒரு சொல்ல வருவாங்க, இல்ல அவங்க இப்படிதான் மனசுல வச்சு பேசினாங்க என்கிட்ட, இதுதான் எனக்கு தெரியும், இதுதான் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையானா கண்டிப்பா கிடையாது. தீர்ப்பு செய்யறோம் அல்லாஹ் ரஹ்மான் மட்டும்தான், நம்ம கிடையாது. நமக்கு அதுக்கான அதிகாரம் நமக்கு இல்லை. அது நம்ம எடுத்துக்க. அப்புறம் நம்ம செல்ஃப் லவ், நம்மளே நம்ம லவ் பண்ணணும். என்ன எனக்கு பிடிக்கணும், என்ன நான் மதிக்கணும், எனக்கு நான் கண்ணியம் கொடுக்கணும். அப்பதான் மத்தவங்க என்னை மதிப்பாங்க, மத்தவங்க எனக்கு கண்ணியம் கொடுப்பாங்க, மத்தவங்க என்னை நல்லபடியா நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு கொடுக்கணும். நான் எனக்கு கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு வரும். குறைஞ்சது அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, தினமும் நம்ம 10 விஷயத்துக்காவது நன்றி சொல்றவங்களா இருக்கணும். 10 விஷயம் தான். அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கான், எண்ணி கூட பார்க்க முடியாது. அது நம்ம என்ன ஆரம்பிச்சோம்னா கடல் மையானாலும் கூட போயிடும், மரங்கள் எல்லாம் எழுதுகோலா இருந்தாலும் அது காலியாயிடும். ஆனா இப்ப நம்ம ஈஸியா ஆரம்பிக்கலாம். அதுக்காக சொல்றேன், ஒரு 10 விஷயங்களும் நம்ம நன்றி சொல்லலாம். அதுல முக்கியமானது நம்மளோட ஆரோக்கியம். நம்மளை பத்தி நம்ம எப்ப நம்ம திரும்புவோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாச்சும் வலிக்கிற போதுதான் நமக்கு இது வலிக்குதேன்னு சொல்லிட்டு அது மேல கவனம் வரும். அது வரைக்கும் அதை கண்டுக்கவே மாட்டோம். நம்ம ஏன் உடம்பு தான், ஏன் கண்ணு தான், ஏன் வாய் தான், ஏன் கை கால் தான் நம்ம கண்டுக்கிறது. அது வலிக்கும் போதுதான் இது வலிக்குதேன்னு பார்ப்போம். இதுக்கு மேல என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இல்ல. சோ வேண்டாம், நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களா இருப்போம். கண்டிப்பா அல்லாஹ் நன்றி சொன்னா திருப்பி நமக்கு நிறைய சுகம் தரக்கூடியவனா இருக்கான். இன்னும் அவனோட அருள் பன்மடங்கா பெருக்கி தரக்கூடியவனாவும் இருக்கான். அடுத்து நம்மளோட இருப்பிடம், அதுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அப்புறம் நம்மளோட உணவுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கும். அடுத்து மெயினா இவர் யாருன்னா நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட கணவர். நான் கண்டிப்பா கணவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மொபைல் அவர் வாங்கி கொடுத்ததுதான். அதுலதான் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரீசார்ஜ் அவர் தான் பண்ணி விடுறாரு. சோ அவருக்கு கண்டிப்பா நான் நன்றி சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து நம்மளோட வேலை, அன்றாட நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். நம்ம இப்ப நன்றி சொல்ல அல்லாவோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். குரான்ல கூட அல்லாஹ் ரஹ்மான் 97 தடவை நன்றிங்கிற வார்த்தையை குறிப்பிடப்பட்டிருக்கு, அதுல சொல்லியிருக்கான். சோ நம்ம வாழ்க்கையில ஜர்னல் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளோட பார்வை விசாலமாகும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம விசாலமா பாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசு லேசாகும். இன்னும் நம்ம வாழ்க்கை மேம்படும். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ஹெவன்சி கவுன்சிலிங் இதுதான் நான் மேம்படுத்திக்கிறது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது. எனக்கு நான் என்ன மேம்படுத்த ரொம்ப ஆசைதான். ஆனா எப்படின்னு எனக்கு தெரியல. அது அல்லாஹ் தான் எனக்கு இந்த தளத்தை கொடுத்துருக்கான். இது மூலமா நான் நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டே இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். என்ன முதல்ல ஜேர்னல் பண்ண சொன்னதே ஜெனத்துல் பாங்கியாவும் ஆமினா சிஸ்டர் தான். அவங்க மூலமா தான் நான் என்னோட தாட்ஸை நான் எழுதுறேன். என்னோட டெய்லி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க சிஸ்டர் கூட. டெய்லி நீங்க எழுதுங்க, எழுதி போடுங்க, என்ன வருதோ எழுதுங்க, ஒரு லைனாவது நீங்க எழுதுங்கன்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க வச்சதுதான் இப்ப நான் எழுத ஆரம்பிச்சது. நானும் எழுதிட்டு இருக்கேன். எனக்குமே ரொம்ப ஆச்சரியம் தான், நம்மளும் எழுதுவோமா அப்படின்ட்டு. எதுவுமே நம்ம செய்யும் போது ஒரு திகப்பாதான் இருக்கும். ஆனா ஆரம்பிச்சிட்டோம்னா தொடர்ச்சியா செஞ்சோம்னா நமக்கு அதுவே இலகுவாயிடும். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அழகான வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அருமையான விஷயங்களை கொடுத்தீங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய எக்ஸ்பர்டைஸுக்கும் உங்களுடைய அந்த அனுபவத்தையும் சேர்த்து நீங்கள் சொல்லும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு உச்சரிப்புகளும்
அந்த எழுதுகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ன அப்படின்னா, அவங்களுடைய வார்த்தைகள் மிடுக்காக இருக்கும். அதுதான் எழுதுபவர்களுடைய அந்த நுணுக்கமே. ஸோ அந்த மாதிரி உங்கள் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மிடுக்காக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர். உங்களுடைய அருமையான இந்த வார்த்தைகள் எல்லோரையுமே ஊக்குவிச்சிச்சு, எல்லோரையுமே சிந்திக்க வச்சுது. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மற்ற சிஸ்டர்ஸ் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சிஸ்டர் ரொம்ப அழகான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்ம லைஃப் கூட ரிலேட் பண்ணி நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. இன்ஷால்லா இனி ஜேர்னல் பண்ண ஆசையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும். ஃபஹ்மிதா மேடம் பேசுனதை கேட்டு அப்படியே ஒரு திகைப்பா இருந்தது. ஒவ்வொன்றையும் அவங்க அனுபவிச்சு 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 அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப பூரிப்பா இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் ஹெவன்சி கவுன்சிலுக்கு நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவங்களுடைய இதனாலதான் இன்னைக்கு இவங்க ஏதோ ஒரு முகவரி தெரியாம இருந்தவங்களுக்கு இப்ப மேடையில ஏறி இவ்வளவு துணிவா இவ்வளவு அழகா பேசுறதுக்கு கத்து கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் இருக்கக்கூடியவங்களும் இது மாதிரி நிறைய கத்துக்கிட்டு நல்லபடியா பேசி நம்ம முஸ்லிம் சமுதாயம் பெண்கள் நல்லபடியான முறையில வெளியில எல்லா விஷயத்தையும் நல்லதுகளா கத்துக்கிட்டு நல்லபடியா திகழ எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். 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 எஸ், மற்றவர்கள் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்கள் ஜேர்னலிங்கில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க அவங்க. எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த யானையை கட்டி இருந்ததை பத்தி அழகா சொன்னாங்க. நம்மளே லேபிள் கொடுத்துக்கிறோம் முதல் பேசினாங்க. அதே மாதிரி இவங்களும் சொல்லியிருந்தாங்க, நான் எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் மக்குத்தடி, என்னால முடியாது அப்படின்றத நமக்கு நம்மளே சொல்றதுனாலதான் அது அப்படி ஆயிடும். நான் நல்லா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், என்னைய நான் ரசிக்கிறேன், என்னை எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு அந்த வார்த்தைகளை சொல்வதை விட நீ எழுதும் போது நமக்கு அதிகமான கான்பிடன்ட் கிடைக்கும். நாங்க அதுக்கடுத்து கோல் சொன்னாங்க பாத்தீங்களா, அது உண்மையான விஷயம் தான். நம்ம எதை நோக்கி செல்றோமா என்னமதாகமாலும் விண்ணி அதே மாதிரி நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னா அல்லாஹ் கண்டிப்பா தருவான். அதற்கு நம்மளுடைய முயற்சி வேணும். என்னால அல்லாஹ் எனக்கு எப்படி தருவான் அப்படின்னு நம்ம நினைக்காத, நெகட்டிவ் வேணா பாசிட்டிவா நினைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கத்தீரா. இதற்கு இந்த ஹெவன்சி கவுன்சிலிங்கும் ஒரு வகையான ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நான் அதிகமான நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டோம்னா, நமக்கு இஸ்லாம மட்டும்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இஸ்லாமிய பற்றி தான் நிறைய அதிகமா தெரியும். வெளி உலகத்துல எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட என்ன சொல்லணும், அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு உண்மைக்குமே தெரியாது. யார் எடுத்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தாலும் குர்ஆன் வசனம் இதேதான் எனக்கு வந்துட்டே இருந்தது. இந்த இதுல வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வெளி உலகத்தை பத்தி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால இதுல கத்துக்கிறதுல எனக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட். எவ்வளவுதான் இருந்தாலும் இதுல கேட்கணும்ன்ற அதிக ஆர்வமும் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இவங்களுடைய பணி அதிகமா மறுபடியும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அதிகமான அழிப்பு இருக்கட்டும். எங்களை மாதிரி எத்தனையோ சகோதரிகளை அவங்க கொண்டு வரணும். அதுக்கு நாங்களும் சேர்ந்து அவங்களுக்கு முயற்சி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எஸ், மற்றவர்கள் உங்களுடைய கருத்து, உங்களுடைய குவெரிஸ், ஜேர்னலிங் பற்றி என்ன வேணுமோ கேளுங்க. நமக்காக ஜேர்னலிங் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. வலைக்கும் சலாம். நாங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எல்லாமே கேட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எப்படிலாம் நடக்கணுங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம். நான் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பேன். ஏன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் முதலாவதாக போய் நிற்பேன்.
யாருக்கு ஏதாவது உதவி பண்ணாலும் நான் போய் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். அது என்ன வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப எல்லாத்துக்கும் நம்ம பிடிக்கிற மாதிரியே நம்ம நடக்கணும், நம்மளே நமக்குள்ள நம்ம இது மாதிரி நடந்துக்கிறணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம எப்போதுமே கீழே உள்ளவங்கள தான் நம்ம பார்க்கணுமே தவிர நமக்கு மேலே உள்ளவங்கள நம்ம எப்போதுமே பார்க்கக்கூடாது. நமக்கு கீழே உள்ளவங்கள நம்ம பார்த்து நம்ம படிப்பினையே நம்ம அப்பதான் நமக்கும் இப்படி நடந்துக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரியணும். நம்மளோட மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்க அப்படி இருக்காங்களே, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு கெட்ட ஒரு மனப்பான்மை வரும். அதனால நம்ம வந்து சிஸ்டர் வந்து எல்லாமே நல்ல மாதிரி சொல்லி தந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கெல்லாம் அதை கடைப்பிடிச்சு அதை மாதிரி கண்டிப்பாக நாங்கள் அதை மாதிரி நடப்போம். டெய்லி நாங்கள் அந்த கவுன்சிலிங் அங்கே வந்து டெய்லி கண்ணாடி பார்த்து 10 முறை நீங்கள் இது போடுங்க, உங்கள் குரல் வளத்தை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளுடைய குரலை நம்மளே கேட்டுட்டு இருந்தோம், இப்போ நம்மளே குரூப்பில் போட்டு நம்ம குரலில் 4 பேர் கேட்குற மாதிரி வச்சிருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பேசுன மாதிரி நாங்கள் மற்ற இதுலேயும் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய இந்த அழகான டைமை ஒதுக்கி ஒரு அழகான விஷயத்த கொடுத்துருக்கீங்க. வாழ்க்கையில் நம்ம எம்பவர் ஆகணும் அப்படின்னா முதல்ல நம்மளை நாம் புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத அருமையாக எடுத்து சொன்னீங்க. இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் உங்கள் பணிகள் தொடரட்டும். மேலும் மேலும் நம்ம எல்லாம் சேர்ந்து உறுதுணையாக ஒன்றிணைந்து சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைக்கு இன்னொரு எக்ஸ்பர்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.